வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று பாகற்காயில் தீபம் ஏற்றி வழிபட போகிறோங்க கால பைரவருக்கு. சரி, எதற்காக நம்ம இந்த பாகற்காயில் தீபம் ஏற்ற போகிறோம், இந்த தீபம் ஏற்றனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சரி, பாகற்காயில் தீபமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. நிறைய கடன் வாங்காமல் இப்போ வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறதே இல்லை. கடன் வாங்கி தான் இன்னொரு பிரச்சனையாக அவங்க தீர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி கடன் வாங்கும்போது அந்த கடனை அடைக்க முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி தவிக்கிறத நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவர அதற்கு ஒரே தீர்வுன்னு கூட இதை சொல்லலாங்க. தேய்பிறை அன்று, தேய்பிறை அஷ்டமி ஒவ்வொரு மாதமும் 2 அஷ்டமி வருங்க. அதில் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் கால பைரவருக்கு பாகற்காய் வச்சு அதில் நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக நீங்கள் வெளியே வந்துடலாங்க. இது நிறைய பேர் செஞ்சு பலனும் அடைஞ்சிருக்காங்கங்க. இந்த பாகற்காய் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் ஸ்லைட் ஷோவில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு நீளமான ரொம்ப நீளமாக இல்லை, ஒரு மீடியமான ஒரு பாகற்காய் எடுத்துக்கோங்க. நல்ல பச்சை நிறத்தில். அதில் நீங்கள் நடுவில் வெட்டி ஒரு கத்தியால் சின்னதாக ஒரு துண்டு போட்டுக்கோங்க, எண்ணெய் விடுற அளவுக்கு. சரிங்களா? அது எண்ணெய் விடுற அளவுக்கு நீங்கள் வெட்டிட்டு அதில் சிவப்பு பஞ்சுத்திரி எடுத்துக்கணும். நம்ம கால பைரவருக்கு சிவப்பு பஞ்சுத்திரியால் போட்டால் ரொம்ப விசேஷங்க. சிவப்பு பஞ்சுத்திரி அதில் உள்ளே விட்டுறணுங்க. 2 விளக்காய் எரியிற மாதிரி 2 திரி போட்டு வச்சிடணும். 2 திரி திரித்து 2 திரியாக நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு வேப்ப எண்ணெய் விடணும். வேப்ப எண்ணெய் விட்டால் ரொம்ப விசேஷம். உங்கள்கிட்ட அந்த நேரத்தில் வேப்ப எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் விடுறதான மிகவும் சிறப்பு, ரொம்ப விசேஷம். வேப்ப எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாங்க. சரி, இந்த தீபம் எங்கே ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கால பைரவர் கோயிலில் போய் கால பைரவர் சன்னதிக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றலாங்க. கோயிலில் ஏற்றும் போது ஒரு வாழை இலை விரித்து அது மேலே இந்த பாகற்காய் வச்சு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கோயிலுக்கு போய் ஏற்ற முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் இந்த பாகற்காய் தீபம் ஏற்றலாங்க. வீட்டில் ஏற்றும் போது செம்பு தட்டோ இல்லை பித்தளை தட்டோ ஒரு சின்ன தட்டு எடுத்து அதில் சிவப்பு நிற குங்குமம், மெரூன் கலர் இல்லைங்க, சிவப்பு நிற குங்குமம் கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டு கலந்துட்டு அதுக்கு மேலே இந்த பாவக்காய் வச்சு சிவப்பு பஞ்சுத்திரியும் வேப்பெண்ணையும் விட்டு மனசார கால பைரவரை மனசில் வேண்டி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். எப்போ ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி திதியில் ஏற்றணுங்க. ஜனவரி 4ஆம் தேதி நாள் முழுக்க அஷ்டமி திதி இருக்குங்க. இரவு 7:47 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. இந்த தீபத்தை ஏற்றிட்டு அந்த தட்டு வைக்கணும். ஹால்லையும் வைக்கலாம், எந்த ரூமில் வேணாலும் நீங்கள் வைக்கலாங்க. பூஜை அறையிலையும் வைக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் 8 முறை அந்த தட்டை நடுவில் வச்சுட்டு 8 முறை நீங்கள் வலம் வந்து சுற்றி வந்து உங்கள் கடன் பிரச்சனை, நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினீங்க எல்லாத்தையும் மனதார கால பைரவரை நீங்கள் வேண்டிக்கணும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணுங்க. இந்த தீபம் எத்தனை நாள் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அஷ்டமி நீங்கள் தேய்பிறை அஷ்டமி அன்றைக்கி 8 அஷ்டமி நீங்கள் ஏற்றலாம். அப்படி உங்களால் தேய்பிறை முடியல, வளர்பிறை தேய்பிறை 2 சேர்த்து நீங்கள் ஏற்றனாலும் ஏற்றலாங்க. ஆனால் தேய்பிறை அஷ்டமி மட்டும் 8 தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் கால பைரவரை வேண்டி இந்த ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. கோயிலில் ஏற்றுறது அதற்கு மேலே விசேஷம். கோயிலில் ஏற்ற முடியலன்னா வீட்லேயும் ஏற்றலாங்க. இதுதான் பாகற்காய் தீபம். உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவர இந்த பாகற்காய் தீபம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.